ஹாய், வெல்கம் டு தி பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் ரெசிபி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹோட்டலில் போனால் சுட சுட இட்லியோட இந்த குருமா தான் இதே ஸ்டைலில் தான் தருவாங்க. இப்போ அந்த குருமா நம்ம வீட்டில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் வந்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, ஒரே ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டு இதையும் வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு பட்டை, இந்த சைஸுக்கு ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3லேருந்து 4 கிராம்பு அதையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதையும் சேர்த்திக்கோங்க. இது வந்து இந்த குருமாவோட அளவு பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 பேர் வரைக்கும் இந்த குருமா வந்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம் இது எல்லாமே பாதி அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இதுக்கு பதிலாக நீங்கள் கட் பண்ண தேங்காய் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் வந்து அதை வெங்காயத்தோட ஃபஸ்ட்டே வந்து சேர்த்திக்கோங்க. அப்படி சேர்த்துற மாதிரி இருந்தால், துருவின தேங்காவாக இருந்தால் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் வெங்காயம் முழுவதும் வதங்குற வரைக்கும் இதை ஃபுல்லாக வந்து தேங்காயும் சேர்ந்து வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், தேங்காய் இது எல்லாமே நல்லா அழகாக வந்து முழுவதுமாக நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கு மேலே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக ஆற வச்சுக்கலாம். நல்லா முழுவதுமாக ஆறினதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு இதை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேங்காய் சட்னியெல்லாம் அரைப்போம்ல அந்த மாதிரி அந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி நல்லா வந்துடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு சேர்த்திருக்கு. அதை பார்த்துட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்திக்கலாம். மறுபடியும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நல்லா அலாசிட்டு அந்த தண்ணியையும் இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும் கெட்டியாக வேணும்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்தணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு அதை கலந்துட்டு இதை வந்து இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கல்லையை கூட அரைச்சிட்டு இது கூட சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி வந்து சேர்த்தணும். 2 தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி பாதி அளவுக்கு தான் வெந்திருக்கும். ஆனால் குருமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த மெத்தட்லாம் நம்ம செய்கிறனால கடைசியாக வந்து தக்காளி வந்து நல்லா நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்ததுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இட்லிக்கு இனிமேல் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்டில் தான் இந்த குருமாவும் இருக்கும். இப்போ விசில்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இருந்தால் லைட்டாக மேலே தூவிக்கோங்க. தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு குக் ஆகிருக்கும். இதுதான் சீக்ரெட்டு. இப்போ இட்லிக்கு வந்து குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இட்லி பண்ணி இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம், இல்லை டின்னருக்கும் இந்த மாதிரி பண்ணலாம்.
இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.